செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் களம் காணும் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் இன்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனுக்கு உற்சாக வரவேற்பளித்த தொண்டர்கள் மற்றும் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பை அளித்தார்கள். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக கஜேந்திரன் போட்டியிடுகிறார். இதேபோன்று திமுக கட்சி சார்பில் கார்த்திக் என்பவர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் தியாகு உள்ளிட்டோர் போட்டியிடுகிறார்கள். திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வரலட்சுமி மதுசூதனன் தொகுதி மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என தொடர்ந்து பொதுமக்கள் குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த கஜேந்திரன் மீண்டும் போட்டியிடுகிறார். அதிக மக்கள் செல்வாக்கு உள்ள கஜேந்திரன் செங்கல்பட்டு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இன்று அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் முதற்கட்டமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நெடுங்குன்றம், கீரப்பாக்கம், குமிழி, காயரமேடு உள்ளிட்ட ஊராட்சிகளில் சென்று அவர் வாக்கு சேமித்தார். அப்பொழுது பெண்கள் அதிக அளவில் திரண்டு வரவேற்பை அளித்தார்கள். அப்போது பேசிய அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன், இந்த தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நான் செய்து கொடுப்பேன், பேருந்து வசதிகளும் இல்லாத கிராமங்களுக்கு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன், மேலும் தலைவர் எடப்பாடியார் அறிவித்த எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்போம். திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருகிறது, அதை யாரும் நம்ப வேண்டாம் என்று பிரச்சாரத்தில் கூறினார். இந்த குமிழி ஊராட்சி மிகவும் பின்தங்கிய ஊராட்சி, எந்த பொருளாதார ஒரு வருவாயும் இல்ல, ரொம்ப பின்தங்கிய ஊராட்சி. இங்க இருக்கிற மக்கள்லாம் தினந்தோறும் எதுக்கு போனாலும் கட்டிக்கு போனோம், கூடுவாஞ்சேரி போனோம், இங்க போதிய பேருந்து வசதி இல்ல. நான் ஜெயிச்சு வந்த உடனே இந்த குமிழி ஊராட்சிக்கு ஒரு மினி பஸ் ஏற்பாடு செஞ்சு கண்டிப்பா கொடுப்பேன். இங்க இருக்கிற எல்லா மக்களும் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க கஷ்டப்படாம போறதுக்கான வழிவகை செய்வேன். அனைத்து இங்க இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தண்ணி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி, அதே மாதிரி ஒரு நேர்கொடை வசதி நான் ஏற்படுத்த, நீர்த்தேக்க தொட்டி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பண்ணி கொடுப்பேன். அம்மா ஆட்சி காலத்துல, அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்துல என்னென்ன திட்டங்கள் இருந்ததோ அத்தனை திட்டங்களையும் நான் இங்கே உங்களுக்கு பண்ணி தருவேன். அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. அந்த திட்டங்களை எல்லாம் இங்க எடுத்துட்டு தருவேன். அதே மாதிரி அண்ணன் ஜெயிச்சு இங்க முதலமைச்சர் ஆன உடனே இங்க இருக்கிற எல்லா லேடிஸ் அக்கௌண்ட்லயும் 10,000 ரூபாய் போடுறதுக்கு வழிவகை செய்வேன். அண்ணன் ஜெயிச்சு வந்தவுடனே 15,000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரிட்ஜ் இங்க உடனடியாக எல்லா தாய்மார்களுக்கும் கொடுக்கப்படும். அதே மாதிரி அண்ணன் ஜெயிச்சு வந்த உடனே 25,000 ரூபாய் ஸ்கூட்டிக்கு மானியம் உடனே வழங்கப்படும். தயவு செஞ்சு வர தேர்தலில் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும். தாய்மார்களுக்கும் அனைத்து நல்ல திட்டங்களும் கிடைக்கணும். அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே இந்த குமிழில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அண்ணன் அறிவித்த அத்தனை வாக்குறுதிகளையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இங்க எத்தனை தருவேன். உங்கள ஒருத்தன், உங்க ஊர்ல ஒருத்தன், நானு இந்த இடத்துல எனக்கு நான் பட்டா இடம் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த இடத்துலதான் இன்னொரு 5-10 வருஷம் பொறுத்து நான் வீடு கட்டி நீங்க வரப்போறேன். அதனால உங்கள ஒருத்தனா எனக்கு நீங்க ஓட்டு போட்டு உங்க ஊர் தம்பியா என்னை தேர்ந்தெடுக்கணும். நன்றி, வணக்கம். வந்திருக்கக்கூடிய